அவருடைய ஆசீர்வாதத்தை உனக்கு பிதா தருகிறார். அவருடைய தகப்பனா இருக்கு அப்படின்னால தருகிறார். உன் தகப்பன் யார்? அவர் ஜோதிகளின் பிதா. வேதம் சொல்லுகிறது, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரே ஒளியாயிருக்கிறார். ஒளிமயமான தேவன், இருளே இல்லாத தேவன். அந்த ஒளியின் பிரகாசத்திலிருந்து உனக்கு ஏராளமான பிரகாசத்தை தருவார். ஒளிமயம் என்று சொன்னால் என்ன, இருள் இல்லை என்று சொன்னால் என்ன? வாழ்க்கையில வியாதி இருக்காது, துன்பம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, இருளின் காரியங்கள் இருக்காது, இருளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது. அதற்கு பதிலாக ஒளிமயமான தேவன், ஒளியாய் இருக்கிறவர் தம்முடைய முகத்தை உன் பிரகாசிக்க பண்ணும் பொழுது, அவருடைய ஒளிக்குள்ளாக மூடி மறைக்கும் பொழுது எவ்வளவு மகிமையா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.